Hello friends, welcome back to my channel. நம்மள நிறைய பேர் ஒரு ஃபோட்டோ பிடிச்சா அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணாமல் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் அப்லோட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடிட்டிங்ஸை வச்சு நம்ம ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங்கை வச்சு நம்மளால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட்டிங்கை வச்சு நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஃபைவரில் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைவர் பையர் பேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த பையர் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் ஃபார் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணால் எனக்கு வந்து 32,250 சர்வீசஸ் கிடைக்கிது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸை நம்மளுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுக்குற ஒரு கிளைண்ட்ஸ் தான். ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் ஈஸியாக ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரு சில டூல்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ எடிட்டிங்க்கு தேவையாக இருக்கக்கூடிய 2 ஃபேமஸான வெப்சைட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்டர்ஷேர், ஃபில்மோரா. இந்த ஃபில்மோரா வந்து ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர். இதோட ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கூகுளில் கிடைக்கிது. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனை நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிசியில் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அது மூலயமா நம்மளால் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலே ஹையர் எண்டாக போகணும் அப்படின்னா அடோப் ப்ரீமியர் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்மோரா கம்பேர் பண்ணுறப்போ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பெய்ட் வெர்ஷன் மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ அந்த பெய்ட் வெர்ஷனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பணம் வரும் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஃபில்மோராவில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்து அது மூலயமா சேவிங்ஸ் பண்ணி கூட அந்த சாஃப்ட்வேர் வாங்கி அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்றது இப்போதைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை நம்ம யூடியூப் மூலயமா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கில்ஸை வச்சு ஃபைவர் மூலயமா கூட உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போது ஃபைவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி பேசிக்ஸ் அண்டு மந்த்லி பேசிக்ஸில் கூட இப்போது இந்த வீடியோ எடிட்டிங்க்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஹையர் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒன்று யூடியூபராக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு யூடியூபர் அப்படின்னா டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவார், அவருக்கு சின்ன சின்ன எடிட்டிங்ஸ் பண்ணணும், அதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னா அவர் நம்மளா ஹையர் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்லாம் ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைவர் செல்லர் பேஜில் இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன, கிளிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைவர் பேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ இதில் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன, கிளிக்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட கிக்கை ஃபைவர் எத்தனை பேருக்கு டிஸ்பிளே பண்ணுது அதுதான் வந்து இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே வந்து நிறைய கிக்ஸ் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் இம்ப்ரெஷன்ஸில் ஆட் ஆகும். ஸோ இப்போது இந்த கிக்ஸ்க்கெலாம் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷன்ஸ் ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ கிளிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பர்டிகுலர் கிக்குள்ளே போயிட்டு அந்த கிக்கோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் டேக்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறது தான் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு இம்ப்ரெஷன்ஸும் இருக்குது, கிளிக்ஸும் இருக்குது, ஆனால் எனக்கு ஆர்டர்ஸே கிடைக்கல அப்படின்னா நம்மளோட கீவேர்ட் அண்டு நம்மளோட தம்ப்நெயில் இது ரெண்டுலேயும் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீவேர்ட், நம்ம வந்து கரெக்டான டொமைனோட கரெக்டான கீவேர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட கிக் நம்ம பையர்ஸோட சர்ச்சஸ்க்கு கரெக்டாக ரேங்க் ஆகி மேலே வரும். நம்ம சம்மந்தமே இல்லாமல் கீவேர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட கிக் மேலவே வராது, அது எங்கேயாச்சும் மூலையில் தான் வந்துருக்கும். ஸோ நம்மளோட கீவேர்ட்ஸ் நம்மளோட கிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். செகண்ட் பாயிண்ட், தம்ப்நெயில். நம்ம தம்ப்நெயில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் பையர்ஸ் அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ தம்ப்நெயில் அண்ட் கீவேர்ட் இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஃபைவரில் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.